ஹாய், இன்றைக்கி எங்களோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் ரொம்ப சிம்பிளாக லெஃப்ட் ஓவர் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக தோசை சுட்டு பறக்கிட்டு சரி மாமியார் வீட்டுக்கு போவோன்னு சொல்லி பாப்பா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். போகிற வழியிலேயே மீன்காரம் வந்துடும். மாமியார் வழக்கமாக மீன் வாங்குறானா தான் இவங்ககிட்டே வாங்குறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்லா பெரிய விலை மீனாக கிடச்சா கொண்டு வந்து கொடுப்பாங்க. மாமியார் 1 kg வாங்கியிருந்தாங்க. எனக்கு 1/2 kg போதும் அப்படிங்கிறதுனால நான் 1/2 kg வெலை மீன் மட்டும் வாங்கியிருந்தேன். நல்லா சூப்பர் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் மாமியார் வீட்டில் டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதோடு நம்மளும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சரி மதியத்துக்கு மீன் வாங்கிட்டோம்ல, இனிமேல் சூப்பராக சமைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மீன் பிரியருக்கு மோஸ்ட்லி குழம்புல உள்ள மீன் தான் எடுத்து கொடுப்பேன். இப்போ பாப்பா குழம்பு வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க, தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்காக உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக காஷ்மீரி சில்லி மட்டும் சேர்த்து பொரித்து பாப்பாவுக்கு பறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவை தூங்க வச்சேன். பாப்பாவை தூங்க வச்சுட்டு அப்புறம் என்ன நம்மளுடைய ஃபேவரட் மீனை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். யாரெல்லாம் முருங்கைக்காய் சேர்த்து மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய ஃபேவரட் வெலை மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன சூப்பராக சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ஃபேவரட் தூக்கம் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம் இல்லைன்னா எப்படி, அப்படியே குட்டியாக தூங்கி முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.